சொத்து என்றாலே பொதுவா சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல் ஒரு சாதாரண சொத்து பிரச்சனை கிடையாது. உங்களை இந்த அலசலுக்கு நாங்க வரவேற்கிறோம். ஆமா, இது நிஜமாவே உணர்வுகள் நிறைஞ்ச ஒரு பெரிய குடும்ப போராட்டம்னு சொல்லலாம். கண்டிப்பா. 2026ஆம் ஆண்டோட உச்சநீதிமன்ற வழக்கான காஞ்சனா ராய் வர்சஸ் கீதா சர்மா வழக்கத்தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். இது நீங்க ஒரு சாதாரண கேஸா பார்க்க வேண்டாம். ஏன்னா இதுல ஒரு பணக்கார தந்தை தன்னோட உயில்ல சில மகன்களை சொத்துல இருந்து முழுமையா ஒதுக்கிடுறார். அது மட்டும் இல்ல, அவர் இறந்த கொஞ்ச காலத்திலேயே அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனும் துரதிர்ஷ்டவசமா இறந்துடுறாரு. இப்போ அந்த புதிதாக விதவையான மருமகள், அதாவது கீதா, ஒரு பெரிய கேள்வியோட நீதிமன்றம் போறாங்க. தன் மாமனார் இறக்கும்போது தன் கணவர் உயிருடன் இருந்திருந்தாலும் மாமனாரோட சொத்திலிருந்து தனக்கான பராமரிப்பு தொகையை, அதாவது மெயின்டெனன்ஸ், அவங்க கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க மெயின் பாயிண்ட். இந்த சட்ட சிக்கல் பலருக்கும் வரக்கூடிய ஒண்ணுதான். இத புரிஞ்சிக்க நாம 1956ஆம் ஆண்டின் ஹிந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தை, அதாவது சுருக்கமா ஹாமான்னு சொல்லுவோம், அதை நாம பார்க்கணும். அதுல குடும்ப உறுப்பினர்களை பராமரிக்கிறது பத்தி 2 முக்கியமான பிரிவுகள் இருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. முதல்ல செக்ஷன் 19, மாமனார் உயிருடன் இருக்கும்போது தன் விதவை மருமகளை பராமரிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குன்னு இது சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. இந்த வழக்கில் மாமனார் உயிருடன் இல்லையே, அவர் முதல்ல இறந்துட்டாரே, அப்புறம் எப்படி கீதா இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியும்? அங்கதான் செக்ஷன் 22 உள்ள வருது. இறந்தவரோட சொத்தை பரிமுறையா பெறுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க அந்த சொத்துல இருந்து குடும்பத்தின் ஆதரவற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கடுமையான விதியை இது விதிக்குது. ஓ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா இதுல ஒரு குழப்பம் என்னன்னா, மாமனார் இறக்கும்போது கீதாவோட கணவர் உயிருடன் இருந்தார். அதனால கீதா அப்போ விதவை கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு எப்படி ஜீவன அம்சம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி அங்க கண்டிப்பா வந்திருக்கும். கண்டிப்பா. இதத்தான் பலரும் யோசிச்சாங்க. சட்டம் மகனின் விதவை என்று சொல்கிறது. ஆனா கீதாவோட கணவர் மாமனார் இறந்த பிறகுதான் இறக்கிறார். இத உச்சநீதிமன்றம் எப்படி அணுகுச்சுன்னா நாம கொஞ்சம் பொறுமையா ஆழமா பார்க்கணும். அதான் சட்டம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? இதத்தான் சட்டத்துறையில லிட்ரல் இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. கரெக்ட். அதாவது சட்ட புத்தகத்துல உள்ள வார்த்தைகளுக்கு எழுத்துக்கு எழுத்து அர்த்தம் எடுத்துக்கிறது. சட்டத்தின் செக்ஷன் 21ல மகனின் விதவைன்னு மிக தெளிவா இருக்கு. ஆனா முன்பே இறந்த மகளின் விதவைன்னு எங்கேயும் குறிப்பிடப்படல. அதுதான் மாஸ்டர் கிளாஸ். அதனால கணவன் இறந்த நேரத்தை வச்சு, அதாவது அந்த டைம்லைனை வச்சு சட்டத்தின் பலனை சுருக்கக்கூடாது என்று நீதிபதிகள் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணாங்க. இத நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது கணவன் எப்போ இறக்குறார் அப்படிங்கிற ஒரு தற்செயலான நிகழ்வை வச்சு ஒரு பெண்ணின் வாழ்வாதாரத்தை மறுப்பதை எந்த வகையிலும் நியாயம் இல்ல. ஆமா, இத நீதிமன்றம் நமது அரசியலமைப்பு விதிகளோட ரொம்ப வலுவா இணைச்ச விதம் இருக்கு இல்லையா? அதுதான் ஒரு மிகச்சிறந்த சட்ட நகர்வு. கணவன் இறந்த நேரத்தின் அடிப்படையில ஒரு ஆதரவற்ற விதவைக்கு ஜீவனாம்சம் மறுக்கப்பட்டா அது அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 14ன் கீழ் உள்ள சமத்துவ உரிமையும் சட்டப்பிரிவு 21ன் கீழ் உள்ள கண்ணியத்துடன் வாழும் உரிமையும் மீறுவதாகும்னு நீதிமன்றம் ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. வெறும் சட்டத்தின் வார்த்தைகளை மட்டும் பார்க்காம மனுஸ்மிருதி போன்ற பழங்கால இந்து நூல்களையும் நீதிமன்றம் இதுல மேற்கோள் காட்டினாங்க. குடும்பத்துல உள்ள ஆதரவற்றவர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிறது வெறும் சட்ட விதிமுறை மட்டும் இல்ல, அது குடும்ப சொத்தோட பின்னி பிணைந்த ஒரு புனிதமான கடமை. அது அவங்க ரொம்ப அழுத்தமா வலியுறுத்தினாங்க. பழங்கால அறத்தையும் நவீன அரசியலமைப்பையும் இணைத்த விதம் நிஜமாவே அபாரமானது. கண்டிப்பா. சட்டம் அப்படிங்கிறது வெறும் ஓட்டைகளை மூடுற தொழில்நுட்பம் அல்ல, அது மனித கண்ணியத்தை காக்கும் தொடர் கருவி அப்படிங்கறதே இது தெளிவா காட்டுது. சரி, இப்போ இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நடைமுறை பாடங்கள் என்னன்னு பாப்போம். பொதுமக்களை பொறுத்தவரை குடும்ப சொத்தை வாரிசா பெறுவது என்பது வெறும் பணத்தை மட்டும் கிடையாது. குடும்பத்தின் ஆதரவற்றவர்களை காக்கும் தவிர்க்க முடியாத சட்டப்பூர்வ கடமையையும் அது சேர்த்தே கொண்டு வருது அப்படிங்கறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சட்ட நிபுணர்களுக்கும் இதுல ஒரு மிக முக்கியமான பாடம் இருக்கு. ஆமாம், சட்டத்தோட கடுமையான எழுத்துக்களை அரசியலமைப்பின் அறத்தோட எப்படி நேர்த்தியா இணைச்சு அநீதியை தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வெறும் தொழில்நுட்ப காரணங்களை காட்டி ஆதரவற்ற விதவைகளோட உரிமையை பறிக்க முடியாது அப்படிங்கறத இந்த தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதி செஞ்சிருக்கு. நிச்சயமா இந்த தீர்ப்பு பலரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டலோட இந்த அலசலை நம்ம நிறைவு செய்வோம். குடும்ப சொத்து என்பது எப்போதும் குடும்பத்தினரை காக்கும் கடமையோடு தான் வருது அப்படின்னா,
இனிவரும் காலங்களில் மக்கள் தங்கள் உயிலை எழுதும் முறைய இந்த தீர்ப்பு எப்படி மாற்றியமைக்கும்? இத பற்றி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அலசலில் சந்திப்போம்.